வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜப்பான் பயணத்தை மேற்கொண்டு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க ஜப்பான் பிரதமர் இஷிபா சிகேருடன் இன்று டோக்கியோவில் சந்திப்பு. ஆளும் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கான மாதாந்திர கொடுப்பனவுகளை கட்சி நிதிக்கு மாற்றி அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவதாக உதய கமன்பில குற்றச்சாட்டு. சுங்கத்தால் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்களில் சிக்கல்கள் இருக்கக்கூடும் என்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. மிகவும் ரகசிய தகவல்களையும் தொடர்புகளையும் வெளிப்படுத்தக்கூடிய கைபேசியை தேடப்பட்ட சந்தேக நபர் சம்பத் மனம்பேறி அளித்ததாக விசாரணையில் தகவல். இனி விரிவான செய்திகள். ஜப்பான் பயணத்தை மேற்கொண்டு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க ஜப்பானிய பிரதமர் இஷிபா சிகியூருவை இன்று டோக்கியோவில் சந்தித்தார். இரு தலைவர்களும் ஜப்பான் இலங்கை நீண்டகால நட்புறவை நினைவு கூர்ந்ததோடு பாதுகாப்பு, பொருளாதாரம், முதலீடு மற்றும் அபிவிருத்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினர். பிரதமர் இஷிபா சர்வதேச நாணய நிதி திட்டத்தையும் கடன் மறுசீரமைப்பின் கீழ் இலங்கையின் பொருளாதார மீட்சி முயற்சிகளையும் பாராட்டினார். ஜப்பான் உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழுவின் முன்னணி பங்காற்றியமைக்கும் இலங்கையுடன் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தை முதலில் கையொப்பமிட்டதற்கும் ஜனாதிபதி திசாநாயக்க நன்றி தெரிவித்தார். இரு தரப்பினரும் IMF பரிந்துரைத்த சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதும் கடன் மறுசீரமைப்பை விரைவாக நிறைவு செய்வதும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையினை மீண்டும் கட்டியெழுப்ப உதவும் என்றும் ஒருமித்திருந்தனர். அதேவேளை கடன்கள் வெளிப்படைத்தன்மையுடனும் நிலைத்தன்மையுடனும் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையினையும் உறுதிப்படுத்தினர். 2024 ஆண்டில் மீண்டும் தொடங்கப்பட்ட கடன் திட்டங்களையும் பண்டார்நாயக்கா சர்வதேச விமான நிலைய மேம்பாட்டு திட்டத்தையும் வரவேற்ற இரு தரப்பினரும் பரிமாற்ற கூடுகள் மேம்பாடு, ஒளிபரப்பு, டிஜிட்டல் மயமாக்கல் போன்ற கடன் திட்டங்களை சீராக செயல்படுத்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினர். சிறு பால் பண்ணை விவசாயிகளுக்கான வாழ்வாதார மேம்பாட்டு திட்டத்திற்கு ஜப்பானின் மானிய உதவி குறித்து இருதரப்பும் உடன்பட்டது. நகர்ப்புற போக்குவரத்து மேம்பாட்டு மற்றும் ஏற்றுமதி அடிப்படையிலான தொழில்துறை வழித்தடம் உருவாக்கும் நோக்கில் ஜப்பானிய முதலீட்டை ஊக்குவிப்பதும் விவாதிக்கப்பட்டது. இலங்கையின் வணிக சூழலை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஜப்பான் இலங்கை வணிக சூழல் குழு தொடங்கப்பட்டதை இரு தரப்பினரும் வரவேற்றனர். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க முதலீட்டு சூழலில் ஏற்பட்ட நேர்மறை மாற்றீடுகளை பகிர்ந்ததோடு ஜப்பானிய நிறுவனங்களை முதலீடு செய்ய அழைத்தார். பாதுகாப்பு துறையில் இலங்கைக்கு ஜப்பான் வழங்கும் உத்தியோகபூர்வ பாதுகாப்பு உதவி திட்டத்தின் கீழ் ஆளில்லா வான்வெளி வாகனங்கள் வழங்கப்படுவதை இருதரப்பும் பாராட்டினர். மேலும் கடற்படை ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்பு பேச்சுவார்த்தைகள் விரிவடைவதையும் வரவேற்றனர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு கண்ணிவடி அகற்றம் உள்ளிட்ட துறைகளில் ஜப்பானை தொடர்ந்த ஆதரவை இருதரப்பும் வலியுறுத்தினர். கண்ணிவடி தாக்கம் இல்லாத இலங்கை என்ற இலக்கை அடைவதில் ஜப்பான் வழங்கும் பங்களிப்பை ஜனாதிபதி பாராட்டினார். மனிதவள, மொழிக்கல்வி, கலாச்சாரம் மற்றும் விளையாட்டு துறைகளில் பரிமாற்றங்களை மேம்படுத்துவதற்கான உறுதிப்பாடு எட்டப்பட்டது. பிராந்திய மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பில் சுதந்திரமான இந்து பசிபிக் பார்வையின் கீழ் விதிகளின் அடிப்படையிலான ஒழுங்கை பேணுவதின் அவசியத்தை இரு தரப்பினரும் வலியுறுத்தினர். ஐநா பாதுகாப்பு மன்ற சீர்திருத்தத்தில் ஜப்பானின் முயற்சிக்கு இலங்கையின் ஆதரவை பிரதமர் இஷிபா நன்றியுடன் ஏற்றுக்கொண்டார். அணு ஆயுத பரவல் மற்றும் ஒப்பந்தம் மற்றும் அணுசக்தி தொடர்பான சர்வதேச உடன்படிக்கைகளை வலுப்படுத்துவதிலும் இலங்கைக்கான CTBT அங்கீகரித்தலையும் IAEA-யின் மேலதிக நெறிமுறைகளின் முக்கியத்துவத்தினையும் பிரதமர் இஷிபா வலியுறுத்தினார். மேலும் 2025 ஒசாகா எக்ஸ்போவில் இலங்கையின் பங்கு பெற்றுதலை இரு தரப்பினரும் சிறப்பித்தார்கள். விஜயத்தின் போது டோக்கியோ மற்றும் ஒசாகாவில் நடைபெற்ற உயர்மட்ட வணிக நிகழ்வுகள் மூலம் பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரிக்க ஒப்புக்கொண்டனர். இறுதியாக வழங்கப்பட்ட அன்பான வரவேற்புக்கு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க பிரதமர் இஷிபாவுக்கு ஜப்பான் மக்களுக்கும் நன்றி தெரிவித்தார். பிவித்துரு ஹெல உரிமைய தலைவர் உதய கமன்பில இன்று காலை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். ஆளும் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கான மாதாந்திர கொடுப்பனவுகளை கட்சி நிதிக்கு மாற்றி அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். முறைப்பாடு அளித்த பிறகு ஊடகங்களிடம் பேசிய கமன்பில, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான தொலைபேசி, எரிபொருள், அலுவலக பராமரிப்பு செலவுகளுக்காக வழங்கப்படும் நிதி தனிப்பட்ட செலவுகளுக்கே பயன்படுத்தப்பட வேண்டும். அதை கட்சி நிதிக்கு மாற்றி அரசியல் நடவடிக்கையில் செலவிடுவது பொது நிதி துஷ்பிரயோகமாகும். அவர் மேலும் 159 ஆளுங்கட்சியினரும் ஜனாதிபதியும் சேர்த்து மாதத்திற்கு 3 கோடி ரூபாவுக்கு மேல் இவ்வாறு பயன்படுத்துவதாக கூறி சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் எதிராக விசாரணை நடத்த சட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். சுங்கத்தால் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்களில் சிக்கல்கள் இருக்கக்கூடும் என்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பரிசோதனை செய்யப்பட்ட கொள்கலன்களிலேயே போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் அடிப்படையில் அவர் இந்த தகவலை வெளியிட்டார். ஜப்பானில் டோக்கியோ நகரில் உள்ள ரயுகாய் மண்டபத்தில் அங்குள்ள இலங்கை சமூகத்தினரை சந்திக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது, அந்த கொள்கலன்கள் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பல்களால் நடைபெறும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விநியோகத்தை தடுக்க கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது.
ஒரு பக்கம் அரசாங்கம் சட்டப்பூர்வ கொடுக்கல் வாங்கல் வகைகளை செய்யும் நிலையில் மறுபக்கம் இக்கும்பல்களும் தங்களுக்கென ஒரு அரசாங்கம் போல செயற்படுகின்றன. அவர்கள் பயன்படுத்தும் போலீசாரும் இராணுவத்தினரும் தனியாக உள்ளனர். இவ்வாறு குற்றக்குழுக்கள் ஒரு அரசாங்கம் நடத்துகின்ற சூழலில் அதில் இணைந்து செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும் இல்லையெனில் அந்த அரசாங்கத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. அதை நாங்கள் செய்து காட்டுவோம். மேலும் வரவு செலவு திட்டத்தில் புதிய வரிகளை அறிமுகப்படுத்த அரசாங்கத்துக்கு எந்த எண்ணமும் இல்லை. இன்றைய உலகில் பொருளாதாரம் மற்றும் சந்தைக்கு எல்லைகள் இல்லாத சூழலில் எந்த நாடும் தனித்த நிலையில் முன்னேற முடியாது. சிறந்த ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்தி இலங்கையை உலக அரங்கில் முன்னணியில் நிறுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். இந்த நிகழ்வை ஜப்பானில் உள்ள இலங்கை தூதரகம் மற்றும் தன்னார்வ அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. இதில் மகா சங்கத்தினர், மதகுருமார்கள், தொழில் வல்லுநர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு பிணை வழங்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் இன்று கொழும்பு கோட்டை போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலம் வழங்க சென்ற போது கைது செய்யப்பட்டார். அவர் மீது போலீசாருக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. இதற்கான விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து ஊடகவியலாளர்களுடனும் அவர் முரண்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த 22ஆம் தேதி கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையம் முன்பாக தனது காரை நிறுத்தியமைக்காக போக்குவரத்து போலீசார் விசாரித்த போது அர்ஜுனா போலீசாரிடம் அவமரியாதையாக நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. இது குறித்து கோட்டை நீதிவான் 25ஆம் தேதி கோட்டை போலீஸ் பொறுப்பதிகாரியிடம் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்டிருந்தார். மிகவும் ரகசிய தகவல்களையும் தொடர்புகளையும் வெளிப்படுத்தக்கூடிய கைபேசியை தேடப்பட்ட சந்தேக நபர் சம்பத் மனப்பேரி அளித்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நெகிவளை பகுதியில் தொடருந்து தண்டவாளத்தில் தனது கைபேசியை வைத்து தொடருந்தில் மோதச் செய்து அளித்த பின்னர் அதன் பாகங்களை கடலில் வீசியதாக சம்பத் மனப்பேரி பேலியகுடை குற்றப்பிரிவு விசாரணையின் போது ஒப்புக்கொண்டுள்ளார். அவரது கைபேசியில் தொடர்பு கொண்டிருந்த அரசியல்வாதிகள், பாதாள உலக தலைவர்கள் உள்ளிட்டோரின் தகவல்களும் மேற்கொண்ட பல்வேறு குற்ற செயல்களுக்கான சான்றுகளும் இருந்திருக்கலாம் என்று போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் கைபேசி அளித்திருப்பது விசாரணைக்கு பெரிய பின்னடைவாக அமைந்துள்ளது. இதேவேளை போதைப்பொருள் கொள்கலன்கள் குறித்த குற்றச்சாட்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சம்பத் மனம்பேரி முன்னாள் அமைச்சர்களுடன் நெருங்கிய உறவை பேணி வந்துள்ளதும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. சந்தேக நபரிடம் மேற்கு வடக்கு குற்றப்பிரிவின் விசாரணை அதிகாரிகள் மேற்கொண்ட நீண்ட விசாரணைகளில் இது தொடர்பான தகவல்கள் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை ஐஸ் தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள் உள்ளிட்ட விடயங்கள் குறித்தும் பல உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அத்துடன் விசாரணையில் வாட்ஸ்அப்பில் பெக்கோ சமனின் அறிவுறுத்தலின் பேரில் 2 கொள்கலன்களையும் தனது சகோதரர் பி எல் மனம்பேரியின் உதவியோடு மெத்தனிய பகுதிக்கு கொண்டு சென்றதாகவும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் கொள்கலன்கள் தொடர்புடைய ஆவணங்களை பெக்கோ சமன் வாட்ஸ்அப் மூலம் சம்பத் மனம்பேரிக்கு அனுப்பியும் உள்ளார். கெகல்பத்ர பத்மே, பெக்கோ சமன் உள்ளிட்ட குழுவினர் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட பிறகு பாயத்தில் அவற்றை நிலத்தில் புதைக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் சம்பத் மனப்பேரி வாக்குமூலம் வழங்கியுள்ளார். சட்டமாதிபர் திணைக்களத்தின் 4 சிரேஷ்ட அதிகாரிகள் ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்கவால் ஜனாதிபதி சட்டத்தரணிகளாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் பதவிக்கு உயர்த்தப்பட்ட கிரஞ்சன் பீரிஸ், அசாட் நவில்மி, லக்மாலி கருணாநாயக்க மற்றும் சுதர்ஷன டி சில்வா ஆகியோர் இந்த உயரிய அந்தஸ்தை பெற்றுள்ளனர். அரசியலமைப்பின் 33 CC பிரிவின் கீழ் வழங்கப்படும் ஜனாதிபதி சட்டத்தரணி பதவி சட்டத்துறையில் உயர்ந்த நிலையை அடைந்ததும் தொழில் முறையை நேர்மையாக பேணியும் வரும் வழக்கறிஞர்களுக்கு வழங்கப்படும் ஒரு சிறப்பு கௌரவமாகும். புதிதாக நியமிக்கப்பட்டோர் விரைவில் நடைபெறவுள்ள விசேட நீதிமன்ற அமர்வில் பிரதமர் நீதியரசர் முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் மேற்கொள்வார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.